ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஸ்நேகிதியோட இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தாங்க. மோஸ்ட்லி கல்யாண வீட்டு சாப்பாடு மெனுவில் இந்த ரெசிபி கண்டிப்பாக இருக்கும். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச வடகறி. வடகறி வீட்டில் செய்கிறதுக்கு கொஞ்சம் மெனக்கெட வேண்டியதாக இருக்கும். அந்த வடகறி ரெசிபியவே ஈஸியாக அதே டேஸ்ட் மாறாமல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். ஒரு கப் கடலைப்பருப்பை நல்லா ஊற வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 2 ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி பழுத்தது 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பட்டை, பிரிஞ்சி இலை, ஸ்டார் அனைஸ், 2 கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 1.5லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவு. ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச கடலைப்பருப்பு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, தேவையான அளவு மிளகாய் வத்தல், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். இப்போ இந்த கடலைப்பருப்பை நான் எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறது கிடையாது. அதுக்கு பதில் இதை ஒரு கடாயில் போட்டு வதக்க போகிறேன். நம்ம உசிலிக்கு பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த கடலைப்பருப்பை நல்லா ஒரு கடாயில் போட்டு நல்லா வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இங்கே பாருங்கள், இதில் நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு நான் அதை போட்டு வதக்குறேன். இது நல்லா பிரிஞ்சு தனித்தனியாக உதிரியாக வர வரையும், இந்த மாதிரி வர வரையும் இதை வதக்கிக்கணும். இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிறத விட ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், எண்ணெயை அவாய்ட் பண்ணுறதுனால. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது நம்ம இந்த வடை போட்டு அதை பிச்சு போட்டால் கூட இந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கும். இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணியிருக்கேன். கடுகு தாளிச்சுக்கிறேன். அதோட இந்த மசாலா ஜாமான்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். அடுத்ததாக இதில் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். அடுத்ததாக இதில் தக்காளியை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தக்காளி வதங்கும் போதே நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுலேயும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் இதை கொதிக்க விடணும். ஒரு 10 நிமிஷம் இது கொதிக்கட்டும். இது கொதிச்சதும் இதோட நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பை சேர்த்து நல்லா கிளறி விடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் இப்போ சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் சேர்த்துட்டு நல்லா அதை கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டாக இதுக்கு வாசத்துக்காக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் நம்மளோட சூப்பரான வடகறி தயார். ரொம்பவே ஈஸியான, ஆயிலை அவாய்ட் பண்ணி பண்ணுற இந்த மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மேலும் பல சுவாரஸ்யமான ரெசிபீஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதுக்கு உங்கள் ஸ்நேகிதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.